بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك مما أوحى إليك ربك من الحكمة ولا تجعل مع الله إلها آخر فتلقى في جهنم ملوما مدحورا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த அவையிலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அருளினால் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த மதிய வேளையிலே அல்லாஹ் உங்களோடு பேசுகிற வாய்ப்பை தந்தான். நான் எதை பேசுகிறேனோ அதை கொண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு செய்தியாகவும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய, அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்தவனாக, உலகத்துல அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை மனுஷனுக்கு கொடுக்குறாங்களாம். அந்த சோதனையில ஒண்ணுதான் இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பயான் பண்றதும் கேட்கறதும். இப்ப நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும். சில பேர் 5வது வானத்துல, சில பேர் 3வது வானத்துல. அதிலிருந்து நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் உருஜா வானத்துல விட்டா நல்லா தூங்கலாம் பொழுது உங்க ஆசிகாரியார் கரெக்டா உங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்களாலும் எதிர்த்தாப்புல இருக்கீங்க. இந்த ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு தாய்மார்கள்லாம் என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியல. அல்லாஹ் தாலா வெளிப்படைய வைக்கணும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக அல்லாஹ் நம்மளை தூங்காம ஆக்குவானாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு, ஏன்னா வரும் இழுக்கும், அப்படியே பழகிட்டோம் இல்லையா, தூங்கி தூங்கி. அதுக்கு உதாரணம்லாம் சொல்லுவாங்க, அந்த உதாரணம்லாம் வேணான்னு விட்டுட்டு நேரடியா செய்திக்கு எனக்கு தந்திருந்த தலைப்பு இன்றைய தலைமுறையும் இஸ்லாமிய வழிகாட்டுதலும் அப்படின்னு தந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இளைஞர்களுக்கு பேசப்பட வேண்டிய, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன அப்படின்னா, உங்க ஊர்ல நிறைய வாலிபர்களுக்கு தாடி எல்லாம் நரைச்சிருக்கு. அதான் என்னன்னு தெரியல. வந்திருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் எல்லாருமே தாடி நரைச்சவங்களா இருக்காங்க. மற்ற வாலிபர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த அம்மாமாருக்கு சொல்றதுனால அந்த செய்திலாம் போய் சேரும் அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கையோட
என்ன விதமான வழிகாட்டுதல் இன்றைக்கு தேவை? இஸ்லாம் எதை வழிகாட்ட சொல்லுகிறது? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்கணும், என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கோம்? சகோதரர்களே, நல்லா படிக்க சொல்றோம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா உனக்கு நகை வாங்கி தரேன், அல்லது உனக்கு பைக் வாங்கி தரேன், மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு வாப்பா அம்மாலாம் சொல்றா. நீங்க நல்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா வாப்பா உங்களுக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேரண்ட் அப்படி கேட்குறாங்க. அன்னைக்கு ஒரு பையன் என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார், காலேஜில் படிச்சுட்டு போனவர். அந்த பையனை பார்த்த உடனே கேட்டேன், என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். எப்பயா கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். இது சும்மா கேட்பான்ல, கல்யாணம் முடிச்சுட்டு போனவன், படித்து முடிச்சுட்டாரு, டிகிரி வாங்கிட்டாரு, அவர்கிட்ட எப்பயா கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். இந்த பையன் அதுக்கு அழகா ஒரு பதில் சொன்னான், உங்களுக்கு புரியுது அப்படின்னா. உங்களுக்கு புரியுதுன்னு நிப்பாட்டிட்டான். உடனே என்னவா இன்னும் சொல்ல வர்றேன், தம்பி என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னு. இல்ல, ஒரு நாளைக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாமோ பயானுக்கு போறியா, கீரந்தூருக்குலாம் போறியா, எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து எங்க வாப்பாட்ட சொல்லுங்க. இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன பையனாவே பாக்குறாங்க சார், எனக்கும் வயசாயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பையன் தெளிவா இருக்கான், எப்படியாவது படிச்சு முடிச்சாச்சு, அடுத்து நம்மளை கொண்டு வந்து கல்யாணத்துல விட்டுருங்கிறான். ஆனா நம்ம செட்டில் ஆகணும்னா யார்? இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான வார்த்தை செட்டில் ஆகிறது. படிக்கிறது, வேலைக்கு போறது, ஒரு பெரிய வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்கி நிப்பாட்டிட்டா இவன் நினைச்சுக்கிறான் செட்டில் ஆயிட்டோம் நம்மெல்லாம் அப்படின்னு வேற சொல்றான். ஒரு 10 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்குங்க, ஒரு பெரிய வீடு, கார் இருக்குங்க, போதுங்க, அவ்வளவுதாங்க, வாழ்ந்துடலாங்க, என் பையன் அமெரிக்கால இருக்காங்க, அவ்வளவுதான், போதுங்க. சகோதரர்களை, இஸ்லாம் சொல்லும், நீ மௌத்தாகிறது வரையும் செட்டிலே கிடையாதுங்க. உன்னுடைய செட்டில்மெண்ட் எப்ப தெரியுமா? கபுரிஸ்தான்ல எப்ப கொண்டு போய் வைக்கிறானோ அப்பதான் செட்டில்மெண்ட். அது வரையும் உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், கை நிறைய காசு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு எங்க நான் இருக்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் மாவட்டம். மூத்தது பையனா பிறந்துட்டா சந்தோஷப்படுவாங்க. முதல்ல பையனா பிறந்துட்டா ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா 30 வயசுல நம்ம சம்பாரிச்சு முடிச்சிடலாம், பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம ஊர்ல இருந்துக்கலாம். எல்லா வீடுகள்லையும் இந்த சிந்தனை உண்டு. அந்த அத்தா பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவர் இப்படி டெய்லி கடத்தருக்கு போவார், ஊர்ல எங்கேயாவது சாப்பாடு போட்டா போய் சாப்பிடுவார், வருஷம் முழுக்க எங்கேயாவது சோறு இருக்கும், ஒரு ஊர்ல காது குத்துவாங்க, ஒரு உள்ள வயசுக்கு வந்திருக்கும், ஒரு பையனுக்கு சுண்ணத்து பண்ணுவாங்க, சோத்தை போட்டா எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து படுத்துக்க வேண்டியது, நோயாளியாவே இருந்து நோயாளியாவே செத்து போக வேண்டியது. இஸ்லாம் இதை விரும்பவே இல்லை, இஸ்லாம் இதை ஒத்துக்கவே இல்லை. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? மரணம் வரையும் உன் வேலையை நீ செய்ய வேண்டும். பெருமானாரை குறித்து அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷாவிடத்துல கேட்டாங்க, ரசூல்லா என்ன செய்வாங்க? அழகா சொன்னாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, தான் துணிய தானே துவைப்பாங்க ரசூல்லா, தான் துணிய தானே துவைப்பாங்க, தன்னுடைய செருப்பு பெஞ்சிருச்சுன்னா தானே தப்பாங்க, தனக்கு பால் தேவைப்பட்டுச்சு, குடும்பத்துக்கு பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஆற்றில இருந்து தானே கறப்பாங்க, தன்னுடைய முபாரக்கான கையை வச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கறப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தியை சொல்றாங்க, யஹ்திமு நஃப்ஸஹு, யஹ்திமு நஃப்ஸஹு, தனக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல அவ்வளதையும் பெருமானாரே செஞ்சுக்குவாங்க. இப்ப நிறைய வீடுகள்ல பிரச்சனை என்னன்னா, அத்தா வருவார், வரும்போதே கோவமா தான் வருவார். ஏன்னா அந்த பையன் முடிவு பண்ணி வச்சிருக்கான், அத்தானாலே அப்படிதான் இருப்பார். நான் ஒரு பையன்கிட்ட சொன்னேன், நாங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க அத்தா வீட்டுக்குள்ள உட்காந்தா வந்தாருன்னா எந்திரிச்சு நின்னுக்குவோம், இல்லைன்னா ஒரு ரூமுக்குள்ள போய்க்குவோம், அத்தா வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா இருப்போம். இப்ப அந்த பையன் சொன்னா, நாங்களும் அப்படித்தான், அவர் தெருவாசல்ல வந்தா நாங்க பெறவாசல்ல போயிடுவோங்கிறான், பின்னாடி வாசல்ல. ஏன்னா வந்த உடனே ஏன் மொபைல நோன்ற, நொய்யுங்கிறான். அவன் சொல்றான், பெத்த அப்பன்னு சொல்றான் சார், வந்த உடனே நொய்யும் பாரு, ஏன்டா உட்கார்ந்து இருக்கேன் பாரு, சரி கேட்கிறாரேன்னு நின்றுகிட்டு இருந்தா ஏன்டா நிக்கிறாங்கிறாரு. நான் என்னதான் செய்யறது, ஒண்ணு நிக்கலாம் இல்லது உட்காரலாம். இந்த ஆள் இப்படி கேட்டா நான் யாரு? பெத்த அத்தாவை குறித்து ஒரு பையன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இப்ப பெருமானார் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா தான் வேலையை தானே செய்வான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அத்தா கேட்கிறாரு, தண்ணி எடுத்துக்குவான்னு. பையன் கோவப்படுறான், ஏன் நீங்க எடுத்து குடிச்சா என்னங்கிறான். ஒரு காலம் இருந்துச்சு தாப்பனார் மேல உள்ள மரியாதைகள்லாம், நீ சொல்றா நீயே எடுத்து குடியாங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வேலையை தானே செய்வான். தண்ணி வேணுமா தான் எடுத்து குடிப்பான்,
ஒரு 4 தடவை பிள்ளைய பார்க்கும், 5வது தடவை சொல்லும், வாப்பா நீங்க ஏன் எடுக்கிறீங்க, நாங்க கொண்டு வந்து தர்றோம் அப்படி சொல்லும். ஆனா ஆர்டர் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய செய்யாது. அதை போய் எடுத்துட்டு வான்னா ஒரு தடவை செய்யும், 2 தடவை செய்யும், அடுத்த தடவை திட்டுவான் பையன். என்ன எங்க அத்தா எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு, எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப பெருமானார் வீட்டுக்குள்ள வந்தா பால் கறப்பாங்க, துணியை துவைப்பாங்க, எங்களுக்கு உதவுவாங்க, காய்கறி வெட்டி கொடுப்பாங்க. யதார்த்த வாழ்க்கையில் இன்னைக்கு ரசூல்லாவை பத்தி நம்ம எப்படி போறோம்னா, ரசூல்லா தஹஜ்ஜுத் தொழுதாங்க, ரசூல்லா வானத்துல அல்லாஹ்வோட எப்படி தொடர்புல இருந்தாங்கன்னு தெரியுமா, அங்க போர்ல போய் எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா, இப்படி பேசுறோம். தினசரி வாழ்க்கையில தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட ரசூல்லா எப்படி பேசுறதே இல்லை. தினசரி வாழ்க்கையில தான் மனைவி மக்களோட எப்படி சாதாரணமா நடந்துக்கிட்டாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம நிறைய நேரங்கள்ல கொஞ்சம் காசு வந்த உடனே பேச்சு மாறிடுது, ஒரு பொறுப்புக்கு போன உடனே பேச்சு மாறிடுது, வித்தியாசமா பேசுவோம். நான் யார் தெரியுமா அப்படிங்கிறான். பெருமானார் சொல்லுவாங்க, அல் பதாதத்து மினல் ஈமானி, அல் பதாதத்து மினல் ஈமானி. பெருமானார் சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி இஸ் ஃப்ரம் ஈமான். சிம்பிளிசிட்டி, தன்னுடைய செயலால், சொல்லால், பார்வையால், பேச்சால் லேசா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், சிம்பிளிசிட்டியா இருக்கணும். யாராவது வந்து ஒரு சின்ன பையன் பேசினா அவன்கிட்டையும் பேசணும், ஒரு பெரிய ஆள் வந்து பேசினார் அவர்கிட்டையும் பேசணும். தன்னுடைய ஆடைகள் நல்ல அழுக்கு இல்லாம இருக்கணும், ஆனா சாதாரணமா இருக்கணும். இன்னைக்கு அப்படி விரும்புறதே இல்லை. பார்க்கும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன், துபாயில கொஞ்ச நாள் நான் வேலையில இருந்தேன். அப்ப பார்த்தா அந்த ரம்ஜான்ல ஈது பெருநாள் அன்னைக்கு சந்திச்சுக்குவாங்க எல்லாரும், தொழுவை முடிச்சுட்டு வந்தோடனே கை கொடுத்துக்குவாங்க. கை கொடுத்தோன்னா உடனே நண்பர் கேட்பாரு, மாப்பிள்ள சட்டை சோக்கா இருக்க, எங்க வாங்கினீங்க அப்படின்னா. இது வந்து நான் 8 வருஷமா காதுல வாங்கினது. தொழுது முடிச்ச உடனே சில ஊர்க்காரங்க சேர்ந்து நிற்பாங்க, மாப்பிள்ள சட்டை சோக்கா போட்டிருக்கீல எவ்வளவு அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவாரு, போன மாசம் ஆஸ்திரேலியா போயிருந்தேன்ல மாப்பிள்ள, அங்க வாங்கிட்டு வந்தேன், இந்த சட்டை வந்து நம்ம இந்தியா ரூபாய்க்கு 8000 ரூபா அப்படின்பாரு. உடனே நீங்களும் சோக்கா போட்டிருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னோடனே, நம்ம 10,000 ரூபாய்க்கு லண்டன் போயிருந்தேன்ல. அப்ப அதாவது இவன் சட்டையை போடுறதை விட இவன் சட்டையை இன்னொருத்தனுக்கு சொல்றதுலே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு, தன்னை வெளிப்படுத்துறது. பெருமானார் சொன்னாங்க, அல்பிதா சாதாரண சட்டை, ஆனால் சுத்தமான சட்டையை பெருமானார் போடுவான். சாதாரண பேச்சு எல்லாருக்கும் புரியுறது மாதிரி. இதுதான் பெருமானாருடைய தினசரி நிகழ்வு. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா, எப்போதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் நேரத்துல தான் குடும்பத்தாரோடு இருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இப்ப வீட்டுல இருக்கிறதே விரும்புறது இல்லை, வெளியில போகணுங்களாம், எக்ஸ்கர்ஷன்ங்களாம். ஒரு நாள் லீவு கிடைச்சிச்சுன்னா எங்கேயாவது ஜாலியா போய் சுத்திட்டு வரலாம், எங்கேயாவது ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம். இன்னைக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் இன்னைக்கு லண்டன், அமெரிக்கா, யூரோப் சைடு தான் போறது. என்னுடைய நண்பர்களே என்கிட்ட சொல்றாங்க, ஊட்டி கூட அவுடேட்டட் அசராஜ், இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்களா பாஸ்போர்ட் இருக்கா, வாங்க சுவிட்சர்லாந்து போகலாம். சுவிட்சர்லாந்து போறதுங்கிறது ஏதோ வந்து நம்ம இதுக்கு பக்கத்துல ஊருக்கு போயிட்டு வர்றது, தாராபுரம் போயிட்டு வர்றது மாதிரி ஆயிடுச்சு, நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அவனே டிக்கெட் புக் பண்றான், தங்குறதுக்கு ஏற்ப காசு கொடுத்தா போதும். தாராபுரம் போயிட்டு வர்றது மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு கூட்டு போறான் நம்மளை. அங்க போயிட்டு போட்டோ எடுத்து போடுறான், எப்படி பச்சை பசேல் இருக்குன்னு பாருங்கன்னு. பெருமானார் சொன்னாங்க, எனக்கு எப்ப எல்லாம் அமைதி தேவையோ நான் என் வீட்டுக்கு போயிருவேன். நான் எனக்கு எப்ப எல்லாம் அமைதி தேவைப்படுதோ, நிம்மதி தேவைப்படுதோ, கொஞ்சம் டென்ஷனா இருக்கணும், டக்குன்னு என் வீட்டுக்கு போயிருவேன். என்னுடைய மனைவி மக்களை பார்த்த உடனே எனக்கு அமைதி கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். அசர் தொழுகைக்கு முன்னாடி பெருமானாருடைய பழக்கம் வீட்டுக்கு போறது. தன்னுடைய பிள்ளைகள் கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. போய் ஒரு நாள் அப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய பேத்தி, பெருமானாருடைய வம்சத்துல முதல்ல வந்தது ஒரு பேத்தி, ஒரு பேர் ஒரு பெண் குழந்தை தான் வந்துச்சு. அந்த பெண் குழந்தையுடைய பேர் உமாமா. அந்த பெண் குழந்தையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. கடைசியா கழுத்துல தூக்கி வச்சுட்டாங்க, வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யாரு விளையாடுறா? ரசூல்லா விளையாடுறாங்க. ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளு, வகி இறங்கிக்கிட்டே இருக்கு, இங்க வகியை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இங்க போருக்கு அனுப்பணும், இங்க பல வேலையை பார்க்கணும். பார்த்தா கழுத்துல புள்ள உட்கார்ந்து இருக்கு. அங்கேருந்து பிலால் வந்து தொழு வைக்கிறதுக்கு வாங்க யார ரசூல்லா, டைம் ஆயிடுச்சுன்னா. இப்ப இந்த பிள்ளையை இறக்கி விட்டா அழுவும், சின்ன பிள்ளை. இப்ப என்ன செய்யறது? பெருமானார் அப்படியே கழுத்துல தூக்கி வச்சுக்கிட்டே பள்ளியாசலுக்கு வந்துட்டான். பாப்பா கழுத்துல இருக்கு, சின்ன குழந்தை, பெண் குழந்தை கழுத்துல உட்கார்ந்து இருக்கு. வந்த ஒண்ணு தொழுது நேரத்துல இறக்கி விட்டாலும் சிரமமா இருக்கும்.
ஆரம்ப காலகட்ட தொழுக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டினாங்க, கழுத்திலே புள்ள உட்காந்து. இப்ப ருக்கு போகும்போது கீழே விழுந்துரும் புள்ள, கழுத்துல இருந்து இறக்கி கீழே வச்சுட்டு ருக்குவுக்கு போறாங்க, சுஜூது போறாங்க, திரும்ப எந்திரிச்சோன்னு புள்ளையை தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்க, கழுத்துல வச்சுக்கிட்டாங்க, திரும்ப அடுத்து ருக்கு சுஜூத் கீழே இறக்கி வச்சாங்க. இப்படி ஹதீஸ்ல வருது. தன்னுடைய குடும்பத்தாரோடு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமாக இருந்தார். அந்த பிள்ளைகளை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் எந்த மொழியில பேசுதோ அந்த மொழியில பேசுவாங்க. வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அது பாஷையில பேசணும்னு சொல்லுவாங்க, பேசியும் காமிச்சாங்க. இப்ப நம்ம நிறைய பேர் தான் பெத்த பிள்ளையே கொஞ்ச மாட்டேங்கிறான். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்த அத்தா சொல்றாரு, நமக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா, எங்க பிள்ளைய தூக்குவாங்க அப்படின்னா, நான் தூக்குறது இல்லை அது இருக்கு அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல உச்சி இச்சி இருந்துரும், மேல கீழே பட்டுரும்ல, ஒண்ணுக்கு இன்னுக்கு இருந்துரும், பிள்ளைய தூக்குறது இல்ல. இங்க வாடா அந்த பிள்ளைய தூக்காங்க, நம்ம பிள்ளைங்கண்ணா. நான் கேட்டேன், நீ ஏன்டா பெத்தன்னு? ஏன் பெத்து? ஆனா புள்ளன்னா அது உச்சி போகும், ஆய்வு எல்லாம் போகத்துன்னு செய்யும். நிறைய பேர் இப்ப தள்ளி வச்சுக்கிறான். ஏன் அது பட்டுச்சுன்னா என்ன, நீங்க என்ன குறைஞ்சா போயிருவியா? நீ பெத்த புள்ள தானே. ஹதீஸ்ல வருது, பெருமானாருடைய மடியில வந்து சில பிள்ளைகள் அப்படி ஒண்ணுக்கு போயிடுச்சு. அந்த காலத்துல தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்ல, அதுல ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை எத்தனை எழுதி வச்சிருக்காங்க. ஆம்பளை பிள்ளை எத்தனை புள்ள பெருமானார் மடியில மூத்திரம் போச்சு, அவங்க வீட்டு பிள்ளை இல்ல, அடுத்த வீட்டு பிள்ளை. அந்த அளவுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் கூட ரொம்ப சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன்கான லஹு சபியுன், மன்கான லஹு சபியுன் ஃபல்யதஸாபா லஹு. எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ கொஞ்சம் அவர்களுடைய பெற்றோர்களும் விளையாடி பார்க்கட்டும் அந்த பிள்ளைகளோட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தந்துடுறோம், சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தந்துடுறோம், காரு வீடு எல்லாம் வாங்க சொல்லி தந்துடுறோம். ஆனா ஒன்னே ஒன்ன சொல்லி தர்றது இல்லை. நம்ம பிள்ளையில எங்க கல்லூரியில நான் வேலை செய்யக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில 12,500 பேர் படிக்கிறான். உங்க ஊர்ல கூட அந்த கூட்டம் இருக்குமான்னு தெரியல. 12,500 ஸ்டூடெண்ட் படிக்கிறான். நிறைய பேர் உங்க ஊர் பிள்ளைகள் நிறைய வந்து படிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், அதெல்லாம் படிக்க வச்சிடறோம். எப்படியாவது ஒரு எந்த அஜர்த்தையாவது பிடிச்சி ஒரு துவா செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறோம், இல்லை சம்பாதிக்க வச்சிடறோம். ஒரு கடையை வச்சு சம்பாதிக்கிறான், ஒரு வீடு வாங்கிடுறான், ஒரு கார் வாங்கிடுறான் வசதியா. இதை பார்த்த உடனே என் பிள்ளை நல்லா ஆயிட்டான்னு நினைக்கிறான். ஒன்னே ஒன்ன மறந்துடுறோம். இதையெல்லாம் சொல்லித்தர்ற நம்ம பிள்ளை ஒரு மனுஷனா இருக்கான்னு தெரியறதே இல்லை. சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். நீங்க பெத்த புள்ள ஒரு மனுஷனா இருக்கானா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது எப்ப தெரியுமா தெரியும்? எப்ப தெரியுமா தெரியும்? உங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆகும் போது, உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்க படுத்திருக்கும் போது உங்க பிள்ளை எப்படி உங்களோடு நடக்கிறான்னு அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தெரியும். பல பிள்ளைகள் மனுஷன் மாதிரியே நடக்கிறது இல்லை பெத்தவங்கள்ட்ட. நான் அடிக்கடி சொல்ற செய்தி, ஒருத்தர் வயோது மூப்பினால் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கார். அத்தை ஐசியூக்குள்ள இருக்கார், பையன் வெளியே நிக்கிறான், அத்தை உள்ள இருக்கார். நடுவுல கண்ணாடி மட்டும் இருக்கு. பையன் இங்க இருந்து எட்டி எட்டி பாக்குறான், அத்தா உள்ள படுத்துக்கிட்டு அவனையே பாக்குறாரு. ஐசி இந்த காட்சி நிறைய நீங்க இப்ப சமீபமா பார்த்திருப்பீங்க. உள்ள இருந்து அத்தா பாக்குறாரு, வெளியே பையன் நின்று பாக்குறான். அத்தா சொல்றாரு, அடே என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடுறா, படாத படுத்துறாங்க, இங்க ஊசியை குத்துறான், என்னமோ செய்யறான், எனக்கு வேணாம்டா, வலியை தாங்கிக்கிற, வீட்டுக்கு கூட்டு போங்கிறாரு. பையன் சொல்றான், நீ எப்படா போவேங்கிறான். சீக்கிரம் சாவியா, அடுத்த வேலை இருக்கு எனக்குங்கிறான். எனக்கு டைம் இல்லைங்கிறான். சார், உலகத்தை புரிஞ்சுக்குங்க. எந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு இரவு பகலாக முழித்திருந்து நீங்கள் வளர்த்தீர்களோ அந்த பிள்ளை சொல்லுது, என்னைக்கிடா சாப்பிடன்னு கேட்கறான். கொஞ்சம் காசு கம்மியா இருந்துச்சு கையில, தரதரன்னு காலில் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியே போட்டுருவான் போல். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடையாது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஒரு துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் இறக்கிற நேரத்தில் உங்கள் பையனும் பொண்ணும் உங்க காலை பிடிச்சுக்கிட்டே நிக்கணுமா? உங்க மனைவியும் சொந்தக்காரங்களும் உங்க காலை பிடிச்சுக்கிட்டே நிக்கணுமா? அதுக்கு ஒரு துவாவை நான் சொல்லித் தருகிறேன். நீங்கள் 25 வயசுல அந்த துவாவை ஓதுனா 65 வயசுல உங்கள் பிள்ளைகள் உங்கள் காலை பிடித்து கொண்டு நடப்பார்களே. அந்த துவாவை நான் சொல்லி தரட்டுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டார். அன்னைக்கு ஒரு நண்பரோட நின்று திருச்சியில பேசிக்கிட்டு இருந்தேன் சார். ஒரு பென்ஸ் கார் போகுது,
ஒரு பென்ஸ் கார் போகும். என் பக்கத்துல பேசிட்டு இருந்தோம், திரும்பி பார்த்துட்டு சொன்னாரு, பென்ஸ் கார்ல போறது என் மாமா அப்படின்னாரு. எப்படி இந்த பென்ஸ் கார்ல போறது என் மாமான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். உண்மையிலேயே மாமனா என்னமோ தெரியாது. ஆனா அந்த பென்ஸ் கார்ல உட்காந்து ஒரு வயசான ஆள், ஒரு 60 வயசு இருக்கும், அவர் போனவரை பார்த்து உண்மையிலேயே மாமாவா என்னன்னு தெரியல. ஆனா ஆனா சொந்த மாமாவாக இல்லாவிட்டாலும் பென்ஸ் கார்ல போறவனை பார்த்து இந்த உலகம் மாமான்னு சொல்லும். பென்ஸ் சும்மா சொல்லுவான், என் மாமா என்ன இருக்கு காசா பணமா. சொந்த மாமா நடந்து போறாரு, காசு கேட்கிறாருன்னா யாரா பிச்சைக்காரம்மா இந்த உலகம் சொல்லும். நீ ஒன்னும் அப்படிலாம் நினைச்சிட வேண்டாம், காலங்கள் இருக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி. ஒரே ஒரு வார்த்தை எம்பெருமானார் சொல்லி தந்தாங்க, ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உமரி யா மன் லா தராஹுல் உயூன் வலா துகாலிதுஹு ஸுனூன் ولا يسيفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومقائل البحار وعدد ورق الأشجار وعدد قطر الأمطار ما أظلم عليه الليل والنهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره اللهم اجعل خير أمري آخرة وخير عملي خواتمة وخير أيامي يوم ألقاك فيه. கரண்ட் வந்துருச்சோ? என்ன எடுத்து ஒரு துண்டு ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ எங்க இமாம் குத்துபா ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களே. இந்த துவாவை ஒரு தடவை சொன்ன உடனே ஒருத்தர் முன்னாடி உட்காந்து அல்லாஹ் அக்பர்ங்கிறாரு. ஏதோ ஜும்மால சொல்லுவாங்க, இல்லை எல்லாம் முடிஞ்சு போய் அல்லாஹ் அக்பர் எல்லாம். நான் சொன்னேன், எல்லாரையும் கபருக்கு அனுப்பிட வேண்டியதான். ஏன் ஒரு துவாவை சொல்றதுக்குள்ள அதுக்குள்ளே அல்லாஹ் அக்பர். இந்த துவாவை நான் ஏன் சொல்றேன்? நான் டெய்லி ஓதுறேன், அதை என்னால சொல்ல முடியுது, இல்லைன்னா எனக்கும் தெரியாது. இந்த துவால அப்படி ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க, சார் இந்த துவாவை நீ 23 வயதில் கேட்டால் நீ 63 வயதில் அல்லாஹ் உனக்கு தருவானா. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி. ஒத்த வார்த்தை, இந்த முதல் வார்த்தை தான். யா அல்லாஹ் 63 வயசுல இந்த உலகத்தில் எந்த பொருள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா பொருளையும் என்னால சாப்பிட முடியும். என்னுடைய அதிகபட்சமான செல்வம் பொருளாதாரம் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நீ தரணும்னா நான் மௌத்தா போற நேரத்துல 10 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கணும். என்னால் நடக்க முடியணும், என்னால் பார்க்க முடியணும், என்னால் பிடிக்க முடியணும், என் வேலையை நானே செய்யணும். எம்பெருமான் சொல்றாங்க, 23 வயதில் கேட்டால் சத்தியம் பண்ணி தெரிந்து கொள், 63 வயதில் அல்லாஹ் உனக்கு தருவான். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, கடைசி காலம் 10 கோடி ரூபாய், அவர் எந்திரிக்கிறா, சாப்பிடுறா, நடக்கிற. பெத்த புள்ள கூடயே சுத்திக்கிட்டு இருப்பானா மாட்டானா? சொந்தக்காரன் கூட கூடயே சுத்துவானா மாட்டானா? எதுக்கு சுத்துறான் அந்த உலகத்துல? டப்பு இருந்துச்சுன்னா பின்னாடியே வருவான். எம்பெருமானார் சொன்னாங்க, என் ரிஸ்க் நிறைந்து இருக்கணும், யாரையும் கைய பார்த்துக்கிட்டு நான் இருக்கக்கூடாது, என் பெத்த பிள்ளையிடம் கூட என்னுடைய உணவை நான் கேட்க கூடாது. அப்ப நீ தரணும்னா என்ன அழகான வார்த்தை பாருங்க சார். ஏன் சாப்பாட்டை நீ தரணும், எனக்குள்ள பானத்தை நீ தரணும், அந்த சாப்பாட்டை நீயே செமிக்க வைக்கணும். நான் சாப்பிட்டு போட்டு இது எப்ப செமிக்கும், மாத்திரை போடணுமா, இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சார் செய்யணும்? இந்த துவாவை 23 வயசுல இருந்து ஓதணும். ஓதி மட்டும் பாருங்கள், உங்களுடைய கடைசி காலத்தில் 10 கோடி ரூபாய் இருக்கும், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கும். அதற்கு எங்க கீரனூர்ல அப்படிலாம் இருக்குமான்னு கேட்க கூடாது, இருக்கும். என்ன ஆஜியார் சிரிக்கிறார். இவருக்கு நீங்க 500க்கு 500 வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குங்க, இதுல 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, அதுல வேற பென்ஸுக்கார உள்ள கொண்டது பறந்துதான் கொண்டு வரணும், இல்லை வரும். சார் நான் சொல்றது என்னன்னா, 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கூட 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடினுடைய சுகத்தை தரும். இந்த உலகத்துல நீங்க வச்சிருக்க காசுகள் சுகத்தை தராது, சில நேரத்துல சோதனையா மாறும். உங்கள் வீட்டின் வழியாக சுகத்தை தருபவன் அல்லாஹ், உங்கள் பொருளாதாரத்தின் வழியாக சுகத்தை தருபவன் அல்லாஹ். பெருமானார் இதையும் மீறி ஒரு செய்தி சொல்லுவாங்க, உங்கள் மனைவியின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருகிறான், மனைவி அல்ல. இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா ரசூலுல்லாஹ்
10 வயசு பிள்ளைக்கு இதை சொல்லி கொடு. அவன் இறக்குற போது ரொம்ப இந்த உலகத்தை அப்படி பொருந்திக்கிட்டு, யாரெல்லாம் நீ கொடுத்ததை எல்லாத்தையும் பொருந்திக்கிட்டா, நீ மௌத்தத்தை அதையும் பொருந்திக்கிறேன்னு மௌத்தா போடும், அதையும் பொருந்திக்கிறேன்னு மௌத்தா போடும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்ததற்குடைய அடையாளம். கடைசி நேரத்துல காசு இல்லாம அவன்கிட்ட நின்று இவன்கிட்ட நின்று நோயோடு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு இழுத்து இவன் எப்ப சாவான்னு டாக்டர் அதை அப்படிலாம் மௌத்தா போ கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். வலா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமாயா மௌத்தாவணும்? அப்படி படுத்துக்கணும், மனைவி காலடியில நிக்கணும், பையன் தலைமாட்டுல நிக்கணும், இங்க பிள்ளைகள் நிக்கணும், எல்லாத்தையும் பார்த்து எப்பா யார்த்தையும் நான் கடன் வைக்கல, எந்த தொழுகையும் மீதி வைக்கல, எந்த சக்காத்தும் மீதி இல்ல, உங்களுக்கான 10 கோடி ரூபாயை விட்டு போகிறேன், சமத்தா பிரிச்சுக்கிட்டு நல்லா இருங்க, போயிட்டு வரட்டுமா, இருக்கிற வரையும் சுகமாக வாழ்ந்தேன், என் மரணமும் சுகம்தான், சொல்லிவிட்டு போகிறேன்னு மௌத்தாவுமா. இதை நான் சொல்ல சார், நம்ம நபி சொன்னாங்க. அதை சொல்லிட்டு எம்பசைஸ் பண்றாங்க, வலா யமூதன்ன. இப்படித்தான்டா நீ மௌத்தா போனோம். சரி, இப்ப இப்படிலாம் மௌத்தா போறதுக்கு நான் என்ன சார் செய்யணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சில குணங்களை, சில குவாலிட்டிகளை குர்ஆன் சொல்லுது. இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சன்னா உன் வாழ்வும் மரணமும் இதே மாதிரி இருக்கும், உனக்கு நோய் நொடிகளே வராது, சிரமமே இருக்காது, இந்த உலகத்தில் நீ தொட்டதெல்லாம் தூங்கும், எதெல்லாம் போய் கை வைக்கிறியோ சும்மா ஜம் ஜம்னு நடக்கும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு தோதுவாக இருப்பார்கள், உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு பயன்படக்கூடிய லெவலில் இருக்கும். அதுக்கு அந்த துவா ஒண்ணு. ரெண்டாவது சில செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். சந்தோஷமா இருக்கு அஜிர்த்து அப்படிங்கிறாரு. அஜிர்த்து போயிடலாமான்னு. அப்துல்லா பாதி தூக்கத்திலே இருக்காரு. எங்க ஆசிக்கு ஆஜியாருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ரஹ்மத்தையும் செய்வானாங்க. ஏன் ஒரு மனுஷன் எப்படி சோறு தரணுங்கிறதுக்கு இவர் தான் உதாரணம். அடுத்த தடவைலாம் 3 நாள் நோன்பு வச்சுட்டு தான் அவங்க ஊருக்கே வரணும் பொழுது கொட்டோ கொட்ட இப்படி இல்லாம இவளுக்கு, அதாவது கீரனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு தான் வந்திருக்கு, இதுவரை வந்ததே இல்லை. ஏதோ ஒரு கிராமத்துல கிடக்கும் போது இங்க அஜர்த்தை மட்டும் எனக்கு தெரியும். கீரனூர் ரிசார்ட் தலையில நான் துபாயில ஒரு கம்பெனில HR இருக்கும், அஜர்த்து அங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசி என்னுடைய தாப்பனா இருக்கணும், அஜர்த்தை பார்த்து தான் பழக்கம். மற்ற கீரனூர்காரங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா இந்த ஊருக்கு வந்தது பின்னாடி தான் இந்த பள்ளியினுடைய பிரம்மாண்டமோ, இந்த மகாலுடைய பிரம்மாண்டமோ, இந்த உங்க ஊருடைய மனசினுடைய பிரம்மாண்டமும் எனக்கு புரியுது. பிரம்மாண்டமான எல்லாமே வாழ்க்கையாக நீங்கள் ஆகி இருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் அதை தருவானாக. ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்து நல்லா மூத்தாம போறதுக்கு சில ஒரு 5 செய்தியை மட்டும் இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. ஒரு 6 செய்தியை செய்யக்கூடாதுன்னு சொல்றான் குர்ஆன்ல அல்லாஹ். அவ்வளவுதான், வேற ரொம்ப சிம்பிளா 5 செய்தியை செய்யணும், 6 செய்தியை செய்யக்கூடாது. இதை மட்டும் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு படிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை, இதுக்கு காசு அப்படிங்கிறது தேவையில்லை, இதுக்கு மற்ற எதுவுமே உலகாதாயம் தேவையில்லை. ஆனா அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா படிப்பு தானா வரும். நீங்கள் படிக்காமலே மேதைகளாக இருப்பீர்கள். எந்த சர்டிபிகேட் டிகிரி உங்களுக்கு உதவாதோ உலகத்துல. எத்தனை பேர் படிக்கிறான் சார்? ஒரு நாள் துபாயில தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த இடம் எங்க அஜிர்தாங்க வந்திருந்தாங்க, கலிலங்க வந்திருந்தாங்க. 800 பேர் வருவான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 800 பேர். இப்ப இந்த உட்காந்துருங்கல்ல, இதே மாதிரி ஒரு 3 ஹால் இருக்கும், ஃபுல்லா உட்காந்துருப்பாங்க. நாங்க கொஞ்ச நாள் இந்த டீ எல்லாம் விளம்பி பார்த்தாங்க. இங்க டீ எல்லாம் கொடுக்கல ஆச்சியாரு, கொடுக்காதீங்க. நிறைய ஊர்ல நம்ம நல்லா பேசும்போது டீயை கொண்டு வருவான் சைத்தா மாதிரி. அந்த ஆளுங்க என்னமோ டீயே பார்க்காத மாதிரி அன்னைக்கு தான் எட்டி பார்ப்பான். நான் ஒரு ஊர்ல சொன்னேன் கொஞ்ச நேரம், சவுமுன் நகாரியா, இது சவுமுன் லைல்னு, இது இரவு நோம்பு, எந்த பயிலும் டீ குடிக்காத, நான் சொல்றதை கேளு, இல்லைன்னா முடிச்சுக்குவோம், அவ்வளவுதான். 4:30 மணிக்கு கொண்டு வரேங்கிறாரு ஆஜியாரு. டீனாலே பயமா இருக்கு சார், கொடுத்து கெடுத்து விடுறான். நம்ம தொண்டை தண்ணி வச்ச கட்டுறதும் நமக்கு கொடுக்கவே மாட்டான், இப்படி கொடுத்துட்டு பக்கத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க. சும்மா இருக்காலாம் ஏதோ கடுமையா. அந்த பள்ளியாசல்ல சொன்னேன், 800 பேருக்கெல்லாம் டீ தர முடியாதுயா, உன் வீட்டுல நீ குடிச்சியா, என் வீட்டுல நான் குடிச்சுக்கிறேன், வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போ. 800 பேர் அப்படியே அமைதியா. ஒரு நாள் நான் பேசி முடிச்சுட்டு வெளியே வரேன், ஒரு பையன் வந்து கை கொடுத்தான். கை கொடுத்தோன்னே என்ன பண்ணேன்,
இல்லை சார் நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுங்க, அந்த ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு அந்த இதை சரி பண்ணுறது, ஃப்ளைட்டை சரி பண்ணக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது, துபாயில் விசிட்டில் வந்தேன், யார்ட்டையாவது சொல்லுங்க, இல்லை துவா செய்யுங்க அப்படின்னா. சரிப்பா சரி, ஏன்னா அங்கே நிறைய கம்பெனிகள் இருக்கு, இத்திஹாத் ஏர்வேஸ், அங்கே எமிரேட்ஸ், அப்படி இப்படி பல கம்பெனிகள் இருக்கு, நீ எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துருவையா, ஒன்றும் கவலைப்படாதுன்ட்டு போயிட்டேன். அந்த பையன் அதுக்கு அடுத்த வாரம் வந்தான், அதுக்கு அடுத்த வாரம் அப்புறம் காணலை. ரொம்ப நாள் ஆச்சு. நான் நினச்சிக்கிட்டேன் எங்கேயோ வேலைக்கு சேர்ந்தவொன்னே போயிட்டான் போங்க, ரைட்டு. இப்படி 1000 பேர் துவா செய்ய சொல்லுவாங்க, அதில் அந்த பையன் ஒருத்தன் போயிட்டான். கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப வரலாம், பயானில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ இந்த பையன் இங்கே தான் இருக்கான் போலுக்கு, இதுவரையும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு நான் பயான் முடிச்சோன்னே இந்த ஞாபகம் இருக்குல்ல, ஒருத்தனை பார்த்த உடனே வந்து முடிஞ்சோடனே கை கொடுத்தாரு. கை கொடுத்தோன்னே கேட்டேன், என்ன தம்பி வேலைக்கு போனோடனே தப்சீரை மறந்துட்டியா, இங்கே வர்றது இல்லையே நீ அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், இல்லை இங்கே இல்லை நான் அப்படின்னா. ஓ வேற நாட்டுக்கு எங்கே வேலை, அப்புறம் எங்கேயா வேலை செய்கிற அப்படின்னு சொன்னா, அந்த பையன் கம்போடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, கம்போடியாவில் இருக்கேன் அப்படின்னு. ஓ அங்கே போய் வேலை, ஏன் துபாயில் வேலைக்கு சேராமல் அங்கே போயிட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான், இந்த வேலையை தேடி தேடி பார்த்தேன் சார், கிடைக்கவே இல்லை, கம்போடியாவில் ரொட்டி மாஸ்டரா கூப்பிட்டா அங்கே போயிட்டேங்கிறானே. சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவழிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சமா எப்படியும் ஒரு 15 to 20 லட்சம் ரூபாய் பறக்க வேற சொல்லுவாங்க. அது படிக்கிறது மட்டுமல்ல, அவன் என்ன செய்யணும்னா அந்த ஃபிளைட்ல இத்தனை மணி நேரம் பறந்தாதான் அவனுக்கு அந்த சர்டிபிகேட்டே தருவான். அவங்க அத்தம்மா கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சிருக்காங்க, ஏன்டா இந்த வேலையை விட்டு ரொஸ்டி மாற்றலானான்னு கேட்டேன். நீங்க யாரும் கோச்சிக்காதீங்க சார், நாங்க பிரியாணிலாம் போடுறோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அது நல்ல வாழ்க்கை தான், ஊருக்கே சோறு போடுறதுங்கிறது அதை விட பெரிய வேலை எங்க இருக்கு? அல்லாஹ் செய்யற வேலையில நீங்க எல்லாம் செய்யறீங்க. அல்லாஹ் தானே சொல்றான், நான் தான் எல்லாருக்கும் சோறு போடுறேன். கீரனூர்கார ஆட்கள் சொல்றாங்க, நாங்களும் தான் சோறு போடுறோம். ரொட்டி போடுறது நல்ல வேலைதான், குறையா சொல்லல. ஏன்னா இதை படிச்சுட்டு இதுக்கு போனானா அந்த பையன் சொல்றான், அதை விட காசு இதுல கூட தரான் சாருங்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதுல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு, காலேஜ் வாத்தியாருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், காலேஜ் வாத்தியாருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், பக்கத்திலே போட்டிருக்கான் பிரியாணி மாஸ்டருக்கு 25,000 ரூபாய் சம்பளம்னு. இதுல எவன் எதை தேர்ந்தெடுப்போம்? அது ஒரே பேப்பர் கட்டிங்க போட்டு விட்டுருக்கான், அதை நம்மால் வாட்ஸ்அப்ல போட்டு உலகம் பூரா அனுப்பிட்டான். பக்கத்துல வாத்தியாருக்கு 10,000, ரொட்டி மாஸ்டருக்கு பிரியாணி மாஸ்டருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அப்ப நமக்கு அந்த பையன் ஏன் இதுக்கு வேலைக்கு சேர்ந்தானோன்னா அந்த பையன் சொல்றான், காசு அதுல கூட தர்றான் சார், வேற இப்ப என்ன இருக்கு அதுல? நான் ரொட்டி மாஸ்டரா இருந்தேன்னா பிளைட்டை ஓட்டினா என்ன, டப்பு லேது, காசு வரலன்னா அதை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, காசு வச்சு நான் எந்த வேலையும் செய்யறேங்கிறானே. இப்ப அல்லாஹ் தஆலா சில செய்திகளை நமக்கு சொல்லித்தரலாம். நீங்க இந்த 5 காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக இருப்பார்கள். குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு தான் இதை சொல்றேன். நான் பிள்ளைகளுக்கு மட்டும் பேசல, பெரியவங்களுக்கு சேர்த்தே பேசுறேன். உங்கள்கிட்ட இந்த குணம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. இந்த குணம் இல்லைன்னா இந்த குணமாக மாத்திக்கிங்க. நீங்க மாத்துனீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை ஃபிளரிஷ் ஆகும், உங்கள் வாழ்க்கை மலரும். சும்மா இந்த உலகத்துல இருக்கும் காலமெல்லாம் ரொம்ப சுகமாக இந்த உலகத்துல வாழலாம், எந்த கஷ்டமும் நம்மளை தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லித் தரலாம். அதுல 5 விஷயத்தை அல்லாஹ் செய்யணுங்கிறான். அதில் முதல் செய்தியாக அல்லாஹ் சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. குர்ஆன் அழகா பேசு, எந்த செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும்னு சொல்லும். குர்ஆன்ல 2 செய்தி உண்டு. 1வது செயல்பாடு, அதுக்கு முன்னாடி சிந்தனை. எதையாவது ஒண்ணு நம்ம செய்யணும்னா முதல்ல யோசனை இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எல்லா உதாரணமே அதே மாதிரியே வருது, என்னன்னு தெரியல. ஒரு 3000 பேருக்கு சாப்பாடாக்கணும்னு ஆச்சியார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, யாரும் பேருங்க லிம்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆச்சியார் ஒரு 3000 பேருக்கு பிரியாணி ஆக்கணும், ஆக்கிடலாம், அதுக்கு என்ன இருக்கு? இப்ப அவன் அடுத்து கேட்பான், கொட்டேஷன் எவ்வளவுன்னு கேட்பான். அது சும்மா போட்டுங்க ஒரு 10,000 மூட்டை அரிசி அப்படிங்கிறாருன்னா அவன் கொஞ்சம் பயந்துடுவான். என்னடா 3000 பேருக்கு 10,000 மூட்டை அரிசியா, எந்த உலகத்துல சொல்றாரு? முதல்ல யோசிக்கணும். ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு ஆகிறதுனா எவ்வளவு வேணும், தக்காளி எவ்வளவு கேட்டேன், யோசிக்கிறோம்ல சார். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம். கடைக்கு போகணுமா, எந்த சைடு போகணும்னு யோசிப்போம். கடை வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கான்னு. நம்ம பாட்டுக்கு ஒரு சைடு போய் ஏறி உட்காந்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது.
ஒரு சமீபமா ஒரு நடந்த ஒரு செய்தி. இப்ப தான் நிறைய ஆளுங்க வந்து பாதி தெளிவோட தான் இருக்கான். எவன்கிட்ட பேசினாலும் பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லிக்கிட்டே வேற வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாதியிலே தான் இருக்காங்க, எவனும் முழுசாவே இல்லை. அவனுக்கு அப்படித்தான் ஒரு நண்பர் சொன்னாரு, அவன் மெட்ராஸ் போற வண்டி கோயம்புத்தூர் போற வண்டி ரெண்டு வண்டியுமே வந்து திருச்சியில் நின்றுருக்கு. இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு. ஒருத்தன் கொஞ்சம் போதையில இருந்திருக்கான். அவன் மெட்ராஸ் போறவன் டீ குடிக்கிறதுக்கு இறங்கிட்டான், மாத்தி போய் கோயம்புத்தூர் வண்டியில ஏறிட்டான். அவனுக்கு தெரியல, உள்ள போயிட்டான். அவன் ரெண்டாவது சீட்டு காலியா இருந்து உட்காந்துட்டான். அவன் போக வேண்டியது மெட்ராஸ். அந்த வண்டி அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது, இந்த வண்டி இந்த பிளாட்ஃபார்ம் கோயம்புத்தூர் போறது நிக்குது. வண்டி எடுக்க போற நேரம் உடனே மேல உள்ளவரை பார்த்து கேட்டிருக்கான், இவ்வளவு நேரம் இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, புதுசா நீங்க வந்திருக்கீங்களா? இவன் தான் புதுசு, அவன் தான் பாதியில் இருக்கானே. மேல நீங்க உட்காந்துருக்கீங்களா, புதுசா இருக்கீங்களா அப்படின்னு இவன் கேட்க, அவர் கேட்டிருக்காரு, நீங்க தான் புதுசா இருக்கீங்க, எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே இவன் சொல்லியிருக்கான், நான் மெட்ராஸ் போறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, ஐயோ இது கோயம்புத்தூர் போற வண்டியா அப்படின்னு. இவன் சொல்லியிருக்கான், ஐயோ இது மெட்ராஸ் போற வண்டியா. மேல உள்ளவர் கோயம்புத்தூர் போற வண்டியா. உடனே இவன் சொல்லியிருக்கான், பாருங்க மோடி காலத்துல என்ன அதிசயம்லாம் நடக்குது, மேல உள்ளவன் பூரா கோயம்புத்தூர் போற, நான் மெட்ராஸ் போறேன்னு இருக்கான். எப்படி நடு சீட்ல உள்ளவர் மெட்ராஸ் போறாராம், மேல உள்ளவர்லாம் கோயம்புத்தூர் போறானா. ஒரே ட்ரெயின்ல பாதி அங்கிட்டு போகுது பாதி. ரெண்டு பேரு பஸ்ல பேசிக்கிட்டே போனான் அன்னைக்கு. நான் வந்து அதில் ஒருத்தன் ரெண்டு பேருமே சாராயம் குடிச்சுக்க. இப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. பின்னாடி உட்காந்துனேன். அவன் ஒருத்தன் சொல்றான், ஏண்டா மாப்பிள்ள தண்ணி அடிச்சு அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு. அவனும் குடிச்சிருக்கான். உடனே அவன் அதுக்கு பதில் சொல்றான், இந்த டீ கடைக்காரன்லாம் ஒழுங்கா போட்டா நான் ஏன் அங்க போறேங்கிறான். அன்னைக்குதான் தெரியுது நம்ம வேதனையை பல பேர் அனுபவிச்சுட்டு இருக்கோம் போல. இந்த டீ கடைக்காரன்லாம் ஒழுங்கா டீ போட்டா நான் ஏன் தான் அங்க போறேங்கிறானே. அந்த இதுலயுமே போதையிலையுமே ரொம்ப தெளிவா இருக்கான். அப்ப முதல் விஷயமாக இஸ்லாம் சொல்லும், எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும். சிந்தனை அப்படின்னு இருக்கிறதே அது ஒரு மகா ஆயுதம். அதை விட்டுட்டோம்னா துருபிடிக்கும். இது நான் குறிப்பா பெண்களை உங்களுக்கு தான் சொல்றேன். உங்க பிள்ளைகள் எப்படி யோசிக்கணும் சிந்திக்கணுங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க. அதை சொல்லி கொடுக்கல அப்படின்னா துருப்பிடித்த ஆயுதமாக அது மாறிவிடும். பொதுவாகவே அந்த எண்ணமும் சிந்தனையும் எது நமக்கு பிடிக்குதோ அதை சுத்தியே இருக்கும். ஒரு வயசு வரையும் பொம்பளை பிள்ளையில சுத்தியே இருக்கும். ஒரு வயசு பையன் எந்த நேரமும் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதுதான் தோணும், வேற எதுவும் பண்ண. ஒரு கொஞ்சம் வயசாயிருச்சு, காசை பத்தியே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு காசு வரணும், இவ்வளவு காசு நிக்குது, இந்த இவ்வளவு ரூபாய் இதாயிட்டா என்ன செய்யறது, இப்படிதான் யோசனை போகும். கொஞ்ச நாள் ஆகி போச்சு, வேற மாதிரி பெருமை, என் குடும்பம் அப்படி இப்படி, நான் யாரு தெரியுமா. கொஞ்சம் வயசான ஆளுகள்கிட்ட கேட்டு பாருங்களேன், என் குடும்பம்லாம் என்னன்னு தெரியுமா, நாங்கெல்லாம் இந்த ஊர்ல அப்படி இதுல வந்த ஆளு, மத்தவெல்லாம் வந்தாரு குடிங்க, அவங்களுக்குலாம் அவ்வளவு தெரியாதுங்க. அம்மா என்னமோ இவர் பட்டா போட்டு வாங்கி இங்க இருக்க, எங்க ஓத்தா போறான்னு எவனுக்குமே தெரியாது. அப்ப காலம் மாற மாற சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுடைய சிந்தனையை இஸ்லாம் மாற்ற சொல்லுகிறது. அவன் அந்த தப்பான எண்ணத்துல விடாதியங்குது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுவான், வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினா. ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க நான் தாடிலாம் வச்சிருக்கேங்க, ஜிப்பாலாம் போட்டிருக்கேன், தொப்பிலாம் போட்டிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், அது மட்டும் பத்தாதுங்குது இஸ்லாம். நீ இதெல்லாம் போட்டுட்டு உள்ள என்ன யோசிக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கறான். எவனை எப்படி கவுக்குறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆச்சியாரு நல்ல பெரிய தாடிலாம் வச்சிருக்காரு, ஆனா பார்த்தா இவனை எப்படா மண்டையை போடலாம் அப்படின்னு யோசிச்சா. ஒருத்தன் சொல்றாங்க, என்கிட்ட சார், அந்த ஆளு என்கிட்ட கேட்கிறாரு, சார் மக்கால காபத்துல்லாவினுடைய அந்த வாசல்ல ஹஜருல் அஸ்வத் பக்கத்துல ஹஜ்ஜுடைய நேரத்துல ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆளுக உட்கார்ந்து சத்தியம் செஞ்சு இதை நான் செய்யறேன்னாலும் நம்பாதியே செய்ய மாட்டான் அப்படிங்கிறானே. இந்த ஆளு இந்த பீடிகை போட்டோன்னா நான் பயந்துட்டேன். மக்கால ஹஜ்ருல் அஸ்வத்ல ஹஜ்ஜுடைய காலத்துல ஏதோ பெருசா சொல்ல போறாரு பொழுது, தொழுவையை பத்தி இந்த ஆள் பேச போறா அப்படின்னு நினைச்சா, இந்த ஆள் வந்து ஏதாவது சொன்னான்னா நம்பாதியே அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தனை பத்தி எப்படி உள்வாங்கி வச்சிருக்கு, ரொம்ப தப்பான சிந்தனைகள். மார்க்கம் சொல்லும், வெளியில உள்ளதை விட்டுட்டா மட்டும் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டான், உள்ள உள்ளதையும் விடணும். ஒருத்தன் வெளியில பெண்களையே பார்க்கறது இல்லை, ஆனா உள்ள முழுக்க ஆபாசமான சிந்தனை இருக்கிறது, காம சிந்தனை. எந்த நேரமும் 24 மணி நேரம் மொபைல்ல இன்னைக்கு ஓப்பன் அக்சஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அதை தவறான படங்களை பார்க்கிறது அல்லது தவறான அந்த சிந்தனை. அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையாக செய்தால் என்ன நன்மையோ அதை விட பல மடங்கு நன்மை உன் உள்ளத்தால் சிந்திப்பதில் இருக்கிறது. ஒரு பெண்ணை நேரடியாக தொடாமல்
அவன் இதய ரீதியாக தொட்டாலும் அதனுடைய பாவம் உண்டுங்குது குர்ஆன். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சமீபமாக உள்ள நாட்களில் எங்க டாக்டர்கள்ட்ட நம்ம கேட்டா அவன் சொல்றான், இப்ப நிறைய பேருக்கு குழந்தையே உண்டாவது இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் இந்த பான் அடிக்ட், இந்த கெட்ட படங்களை பார்ப்பதில் அடிக்ட் ஆயிருக்காங்க. அவங்களால சுயமாக புள்ள பெற்றுக்க முடியல. வெளிரங்கமாக அவன் இன்னொரு மனைவியோடு வாழவில்லையே தவிர உள்ள ரீதியாக பல பெண்களோடு வாழுகிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த சுகம் என்றைக்கு கிடைக்குமோ அதை தூக்கிடுறாங்களாம். எந்த நேரத்தில் அந்த சுகம் கிடைக்குமோ கிடைக்காதுங்கண்ணா. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தன்னுடைய கண்ணை தன்னுடைய இளமையில் பாதுகாத்தானோ அல்லாஹ் அவனுக்கு இரட்டை சுகத்தை தருவான்னு பெருமானார் வாக்கு சொன்னாங்க. இரட்டை சுகத்தை தருவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்ணை ஒருத்தன் பார்க்கறான், இச்சை வருது, அவனுடைய வாலிப காலம், பெண்ணு போறா, அந்த அந்த பார்வையை டக்குன்னு அல்லாஹ்வுக்குன்னு திருப்பினா எம்பெருமானார் சொல்லுகிறார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லாஹ் ஈமானுடைய சுவையை அந்த இதயத்துக்கு தருவான். நாங்க ரசூலுல்லாஹ் அவன் அதை டேஸ்ட் பண்ணுவான்னு சொன்னாங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பார்வை, யா அலி லா தத்தபி இன் நதரத்தன் நதரா ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸ லக்கல் ஆகிரா. பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு பார்வை, ஒரு தவறான பார்வை ஒரு பெண்ணை பார்த்து பற்றுச்சு அப்படின்னா முதல் பார்வை குற்றம் இல்லை, கொஞ்சம் அழுத்தி பார்க்கிற, இரண்டாவது தடவை பார்க்கிற, அந்த உன் பார்வையை நிப்பாட்டுகிறாய், தவறாக எழுதப்படும், பாவம் எழுதப்படும். சார், இப்ப நேரடியாக ஒரு பெண்ணு நடந்து போறா, அவளை போய் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா செருப்பு கட்டி அடிச்சிருவா. ஒரு பெண்ணு இப்படி நடந்து போறா, அவளுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா, ஏடா லூசு போயலடா நீ அப்படின்னு கேட்பா. ஒருத்தன் மொபைல திறந்து பாக்குறான், கேட்கறதுக்கு நாதி இல்லையே, கேட்கறதுக்கு நாதி இல்லையே. இன்னைக்கு சமீபமான அறிக்கைகள் சொல்லுகிறது, அதில் சிறுவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, வயோதிகர்களும் அடக்கம்னு சொல்லுது. அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்லுது, அது ஒரு வகையான ஒரு போதை, அது ஒரு வகையான ஈர்ப்பு, அது பின்னாடியே போலாம். ஈமானுடைய ஒளி கிடைக்காதது மட்டுமல்ல, சுவையும் கிடைக்காது. நாங்க அது சொல்லலாம். நீ உன் வாழ்க்கையில ஈமான் சுவையை அறியாமல் நீங்கள் தொழுது என்ன கிடைக்க போகிறது? அதனால சிந்தனை மாற்றம் தான் முதல்ல. இன்னைக்கு இந்த நேரத்துல சொல்றேன், யா அல்லாஹ் இது மாதிரி தவறான பார்வைகளை விட்டு என்னை நீ காத்து விடுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் மனம் மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு துவாவை ஒரு ஊர்ல சொல்லி கொடுத்தேன். எங்க பிள்ளை ஒரு சார் வந்து சொன்னாரு, சார் வீட்டுக்கு போனா என் பையன் மொபைலை தூக்கிட்டு சந்துக்குள்ள ஓடுறான் சார், இதுக்கு என்ன சார் செய்யறதுன்னு கேட்டார். நான் கேட்டேன், தெரியாத மாதிரி கேட்குறீங்களா, அவன் எதுக்கு சந்துக்குள்ள ஓடுறான்? பையன் எதுக்கு சார் மொபைலை தூக்கிட்டு சந்துக்குள்ள வரலாம்? வீட்லயே உட்காந்து பாட்டு பார்க்க வேண்டியது தானே. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் இருக்க பிரச்சனை, என் பையன் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு, என் புள்ள இந்த மொபைலை வச்சுட்டு படாத பாடு, பெரிய சிரமமா இருக்கு. எல்லா ஊர்லயும் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு செய்தியை சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஒரு செய்தி. என்ன தெரியுமா? ஒரு 4 வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உங்க பையனும் பொண்ணு மொபைலை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுவானே, அந்த வார்த்தையை எங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. நீ சொல்லி பாக்குறியான்னு. அதை சொல்லிவிட்டு அவர்களுடைய குழந்தைகளை ஆயிரக்கணக்கானவர்கள் தற்காத்து கொண்டார்கள். பெரியவங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஆமா அதற்கு அந்த மொபைல் மேல இருந்த அந்த அடிக்ஷன் என்னை விட்டு போயிடுச்சுங்களா. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும்னு நினைக்கணும். அந்த 4 வார்த்தையை நான் பயான் முடியும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். சரியா? சொல்லாட்டி அப்புறமா கேட்டுக்குங்க, நீங்க அப்பதான் தெளிவா இருப்பீங்க. ஒரு ஊர்ல இதே மாதிரி சொன்னேன், நானும் பயானம் முடிச்சு மேடை விட்டு இறங்கணும், பின்னால இருந்து ஒரு பொம்பளை சத்தம் போட்டுக்கிட்டே வந்துச்சு, அவரை பிடிங்கன்னு. நானும் யாரையோ பிடிக்க சொல்றாங்க கொடுக்கணும், கடைசியில என்னதான் அந்த ஆள் இன்னைக்கு போனாருன்னா திரும்ப என்னைக்கு வருவாருன்னு தெரியாது, அவரை பிடிச்சி உட்கார வச்சு அந்த துவாவை கேட்டு விடுங்கயா, இவ்வளவு கூட்டிட்டு வந்து பயானெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அதை கேட்காம போய். அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்மளால உண்மையிலே சரியான ஆளு தான், நம்மளாலே கேட்க மாட்டேன், அது எதுக்கு நம்ம போய் கேட்கணும்? பிள்ளைய பெற்றவர்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்றான், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க, அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்க, திரும்ப திரும்ப அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் அல்லாஹ்வை எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கோம்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உடனே சொல்லுவான், அல்லாஹ் அடிப்பான் அப்படின்னு. அல்லாஹ் ஒன்னா நரகத்துல தூக்கி போடுவான். அந்த பிள்ளைய கூப்பிட்டு அல்லாஹ்னா யாருன்னா, எவன்லாம் அடிப்பானோ அவன்லாம் அல்லாங்கிறானே பையன். அல்லாஹ் யாருன்னா எவன்லாம் நரகத்துல போடுவான்னு அவன் பூரா அல்லாஹ் தாங்க. அப்படியே அல்லாஹ்வை சொல்லி கொடுக்கிறது.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா வ யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. நீங்கள் அவனை பிரியப்பட்டால் உங்களை பிரியப்படுவானே, அவன் தான் உங்க ரப்பு. கொஞ்சமா அவன் மேல பிரிய வச்சா உங்க மேல அப்படியே கருணையா கொட்டுவானே, அவன் தான் ரப்பு. உன்னை யார் அணைத்துக் கொள்வானே, அவன் தான் ரப்பு. உனக்கு வெற்றியை யார் தந்தானே, அவன் தான் ரப்பு. உனக்கு உணவை தினசரி யார் தர்றானே, அவன் தான் ரப்பு. நீ சாப்பிட்ட உணவை செரிக்க வைக்கிறானே, அவன் தான் ரப்பு. உனக்கு புது துணியை கொடுத்தவன் உன் ரப்பு. உன்னை அழகாக சமைத்தவன் உன் ரப்பு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுவான், உங்களுடைய முகங்களை உங்கள் தாயின் கருவறையின் இருட்டிற்குள் சமைத்தவன் நான். உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் உங்கள் பிள்ளையின் உங்கள் முகம் தெரிவதற்கு முன்னால் எனக்கு தான் உங்க முகமே தெரியும். இந்த முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் நான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் பேசி பாருங்க சார், இது எனக்கு பிடிச்ச முகம் இல்ல, என் ரப்புக்கு பிடித்த முகம், அவன் சமைத்திருக்கிறான். என் தாயும் தந்தையும் என் முகத்தை முடிவு பண்ணல, இவ்வளவு அழகா இருக்கானே, அப்படி போயிட்டு அப்படி பார்க்கும் போதே அப்படி சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு இல்லையா, என்ன நல்லா இருக்கானே, அருமையா இருக்கானே. உங்கள் இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவன் சமைத்த உருவம். அப்ப அவன் மேல எவ்வளவு பிரியமும் கரிசனமும் வைக்கணும். பெண்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இதை முதலில் சொல்லித்தாருங்கள். சாப்பாடு கொடுத்தோன்னு அல்லாஹ் கொடுத்தான், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லா சட்டை போட்டு விட்டு அல்லாஹ் கொடுத்தான் சொல்லுங்க. அத்தா கொடுத்தாரு சொல்லாதீங்க, அத்தா கொடுத்தாரு சொல்லாதீங்க, அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றிலுமே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவீங்க. பரீட்சைக்கு போறாரா, அல்லாஹ்வை நம்பி பிஸ்மில்லான்னு எழுத்து அல்லாஹ் லேசாக்கி வைப்பான்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை 100க்கு 100 வாங்கும். அடித்து சொல்லுகிறேன், நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுங்க. நடைமுறையை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வை ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. அப்படி உங்க பிள்ளை அதுக்கு வரணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல அந்த சிந்தனை ஓன்ட்ட வரணுங்குது. ஓன்ட்ட வரணும். நீ டிவி பார்த்துக்கிட்டே பையனை டிவி பார்க்காதன்னு சொல்லணும். அன்னைக்கு ஒரு அத்தா வந்து சொல்றாரு, என் பையன் 10th படிக்கிறான் சொல்லிட்டு, எல்லாரும் படிக்கணும் படிக்கிறாங்கிறாங்க, நான் காலையில எழுப்பி விட்டு அந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டேன், என்ன செய்வீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இல்ல காலையில 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுறது அவனை, எங்க வீட்டுக்காரமா டீ போட்டு கொடுக்கும் அப்படின்னாரு. சரி, அப்புறம் நாங்க 2 பேரும் தூங்கிடுவோம்னு. யாரு பையனை எழுப்பி விட்டு அவன் அந்த சைடு போட்டு தூங்குவான். வேற என்ன நீ செய்யறது அப்படியே உன் புள்ள செய்யும், வேற என்ன செய்யும்? உன் பையன் முழிக்கணும்னா நீ முழிச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும். என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். நீங்க எத்தனை எப்ப படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். கடைசியா குமுதம் படிச்சு 1 மாசம் ஆச்சு வச்சிருக்கிறாரு. குமுதெல்லாம் படிக்கிறது இல்லையா, புக்கு படிச்சு உன் பிள்ளைக்கு காட்டியிருக்கியா? நீ குர்ஆன் ஓதுனா உன் புள்ள ஓதும், நீ தொழுதா உன் புள்ள தொழுவோம். உன் பிள்ளை என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய் முதல்ல நீ செய்யணும். அத்தாவோட கூட்டாளி வாசல்ல வந்து நின்றுட்டு கூப்பிடுறாரு. அத்தா பாக்குறாரு, ஐயா இவன் வந்துட்டான்டா தொல்ல. பையன்கிட்ட சொல்லி விடுறாரு, போய் சொல்றா அத்தா இல்லைன்னு சொல்றான். நேர பையன் போறான், அவர்கிட்ட போய் சொல்றான் அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாருங்கிறான். எப்படி அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னா உடனே அந்த கூட்டாளி சொல்றான், ஒப்பனை தூக்கிட்டு வரா, இல்ல நான் உள்ள வந்து தூக்கிட்டு வரட்டு பாக்குறான். நண்பர்கள் அவங்கெல்லாம், ஒப்பனை தூக்கிட்டு வரியா இல்ல நான் உள்ள வந்து தூக்கிட்டு வரட்டுமா? உடனே பையன் போய் சொல்றான், அந்த திட்டுறாரு, அத்தா அவனை கூப்பிடுறாரு. என்னடா சொன்னேன்? அத்தா கேட்கிறாரு, என்னடா சொன்னேன்? இல்ல அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. அட அறிவு, அப்படியா சொல்றது? அத்தா இல்லேன்னு சொல்லணும். இவர் சொல்லி கொடுக்குறாரு, அத்தா இல்லேன்னு சொல்லணும். இந்த பையன் நாளைக்கு ஓன்ட்டே போடுவான் அந்த பையன், ஏன்னா நீங்க தானே சொல்லி கொடுக்கறது. அப்புறம் என் பையன் போய் பேசிட்டான், என் பையன் இப்படி எப்படி பேசாம இருப்பான்? நீங்க செய்யற வேலையை உன் பிள்ளைய செய்வான், அவ்வளவுதானே. நீ வரணும்னு சார், உங்கள் பிள்ளைகள் தொழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தொழ. They are imitate. இன்னைக்கு சொல்றான், குர்ஆனும் சொல்லும், அவர்கள் உங்களை அப்படியே அச்சிறப்பிசகாமல் பின்பற்றுவார்கள். ஒரு பையன், என் பையன் எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தையா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தா வந்து கேட்டாரு. நான் சொன்ன கெட்ட வார்த்தை இல்லை, அது கேட்ட வார்த்தை அப்படின்னு. அவனுக்கு எப்படியா வானத்துல இருந்து வையா வந்துச்சு, அவனுக்கு கேட்ட வார்த்தை. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா, வெளியே வந்து சொல்லுவான், அவ்வளவுதானே. கேட்ட வார்த்தையே பிள்ளைய பேசு, அப்படித்தானே. ஒண்ணு புதுசு இல்லையே. அல்லாஹ் அறிமுகப்படுத்துங்க. முதல் வேலையாக சிந்தனை முழுக்க அல்லாஹ் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்க சிந்தனையை எதையும் முன்னாடி விடாதீங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் முற்படுத்துங்கள். எந்த காரியம் வந்தாலும் உடனே சொல்லணும், யா அல்லாஹ் இதை நல்லா முடிச்சுட்டா, அப்படி சொல்லணும், மொத்த வார்த்தை இல்லை. இப்படி மட்டும் நாம் சொன்னால் நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக மாற வேண்டுமா? நாளைக்கு நீ வயசான பின்னாடி உனக்கு தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கணுமா? நாளைக்கு உனக்கு வயசான அங்க முதியோர் இல்லத்துக்கான, இன்னைக்கு இதுவரையும் பெருமையா பேசிட்டு இருந்தான், முஸ்லீம் முதியோர் இல்லங்கள் இதுவரை இல்லை அப்படின்னு. இப்ப கொண்டு வந்துட்டான்.
நம்மாலே முதியோர் இல்லம் வச்சிருக்கான். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் வேற கொடுக்குறான் அதுக்கு டிவியில, முதியோர் இல்லங்கள் வேண்டுமா வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்திற்கு வழி வேண்டுமான்னு கேட்கிறான். எத்த புள்ள உலகத்திலேயே அவன் தானே அத்தா அம்மாவை பார்க்கணும். இந்த பின்னாடி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, முதல் செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவோடு உங்கள் தொடர்பை சரி செய்யுங்கள், உங்கள் பிச்சிலங்கள் உங்களுக்கு மிகச்சரியானவர்களாக இருப்பார்கள். வேற எதையுமே நீ செய்ய வேண்டியதில்லை, வேற எதையுமே நீ செய்ய வேண்டியதில்லை, இது போதும். இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம பிள்ளைய படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம்ல, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கிறான். இரண்டாவது செய்தி, வீட்டுல யாரு சார் இருப்பா? வீட்டுல யார் தான் இருப்பாங்க? உங்க வீட்டுல யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? அம்மா இருப்பாங்க, அத்தா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. ஒருத்தரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வந்துருந்தோம். 300 மாணவர்கள் உட்கார்ந்துருந்தான். நான் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் பேசிட்டே இருக்கவர் திடீர்னு என்ன செஞ்சாரு, அவர் கேட்டாரு, ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவிங் இன் யுவர் ஹவுஸ் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா அப்படின்னு கேட்டார். ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவிங் இன் யுவர் ஹவுஸ் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட். ஒரு 10 பேர் இப்படி கை தூக்கணும். உடனே அவர் திரும்ப சொன்னார், ஐ வாண்ட் டு டிரான்ஸ்லேட் மை வேர்ட், ஐ வாண்ட் டு டிரான்ஸ்லேட் மை வேர்ட். நான் இங்கிலீஷ்ல சொன்னதுனால புரியலையா என்னன்னு தெரியல, உங்க வீடுகள்ல வயசான தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு. வயசான தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல? அந்த ஏற்கனவே 10 பேர் தூக்கி இருந்தான்ல, அவங்க கூட சேர்ந்து இன்னொரு 15 பேர் தூக்கணும். 300 பேர் உட்காந்துருக்கான் சார், எல்லாரும் கலந்து. நம்ம முஸ்லீமும் இருக்கான், சகோதர சமயத்தை சார்ந்த இந்து நண்பர்களுடைய பிள்ளைகளும் படிக்குது. அவர் திரும்ப கேட்கிறாரு, அடே தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லு. உடனே அவர் நின்று எண்ணினார், 330 சொச்சம், 38 39 பேர் அந்த கையில் இருந்துச்சு. உடனே அவர் சொன்னார், கீழே போட்டுங்க அப்படின்னு. 300 பேர்ல 38 வீட்டுல தான் தாத்தா பாட்டி இருக்காங்க சார், we are in danger. உடனே அவர் சொன்னாரு, இந்த தலைமுறை கொடுத்து வைக்காத தலைமுறை, இவனுக்கு எதுவும் தெரியாது. தாத்தா பாட்டி இருக்க வீட்டுல தான் பெத்த பிள்ளைய அந்த பிள்ளைகள் மேல பரிவு காட்டி, ஒரு சளி பிடிச்சிக்கிச்சா உடனே ஏதாவது ஒண்ணு ஊத்துவான், அந்த பிள்ளைகளை தூக்கி பிடிச்சிக்குவாங்க. ஏதாவது உரம் விழுந்துருச்சு சும்மா வயிற்ற வச்சு இப்படி தடவிடுவான். இன்னைக்கு எதுவுமே இல்லை, எதுனாலும் டாக்டரு, எதுனாலும் டாக்டரு. அவர் சொன்னாரு, இங்க பாருங்க, இதுதான் எதிர்கால இந்தியா, இதுதான் எதிர்கால இந்தியா. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிற இடம் இந்தியா தான். லார்ஜஸ்ட் கண்ட்ரி which is having the youth in the globe. இன்னைக்கு எழுதுனா லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்த நாட்டினுடைய சிறப்பம்சமும் அதுதான், இந்த நாட்டினுடைய சோதனையும் அதுதான். ஏன்னா வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, அவன் ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கான். அல்லாஹ் இரண்டாவது விஷயத்தை சொல்றான் நமக்கு, நீங்க ஒபில் வாலிதைனி எஹ்சானா, உங்க பெத்தவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது நான் டீட்டெயில்டா பேசணும். இவ நம்ம ஆசிகாஜியார் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. அசரை இங்கே தொழுதுட்டு நீங்க எல்லாம் இங்கே இருக்கணும், போக முடியாது. இன்னைக்கு கதவை பூட்ட சொல்லிருவேன். மகரிபையும் தொழுதுட்டு இங்கே எல்லாரும் என்னங்க அதுக்குள்ளாடி கிளம்புறிய? மகரிபையும் தொழுதுட்டு இங்கே இருக்க வேண்டியதுதான். ஒரு சுபு வரையும் பேசினாதான் ஒரு விடிவே கிடைக்கும். உங்க பிள்ளைகள்லாம் மனுஷரா மாறணுமா? என்னை இப்படி கூட்டிட்டு வந்து சோத்தை கொடுத்து போட்டு எனக்கு இப்ப கண்ணு சொக்கிக்கிட்டே இருக்கு. பொங்கல்ல பழகிறதுக்கு வரான், இப்படி எல்லாம் பேச முடியாது. ஒரு ட்ரம் நிறைய டீ போட்டு வச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க பேசணும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் குரான் சார், குரானும் வாழ்க்கையும் எங்கே இணைகிறது அப்படிங்கிறத மிக தத்ரூபமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கான். இந்த குரான் இருக்கிறதே சாதாரணமானது இல்லை. அப்படியே ஒன்ன புடிச்சு இழுத்துட்டு வரும். நான் அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், நீங்கள் ஒண்ணு செய்ய வேணாம், என் சுண்டு விரலை பிடிச்சுக்கங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், என் சுண்டு விரலை பிடிச்சுங்க. இந்த குரான் என்கிற அப்படி ஓஷன்ல உங்களை கூப்பிட்டு போயிட்டு வர, போயிட்டு வரும்போது நீங்கள் மனிதர்களாக மாறி இருப்பீர்களே, உங்களை புடம் போட்ட தங்கமாக ஆக்கி இருக்குமே. ஒண்ணு சுண்டு விரலை பிடிக்குமே, பிடிச்சுக்கையா வாயா கூப்பிட்டு போறேன். கேட்க கேட்க இனிமே ஒரு 1/2 கிலோ ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
ஒரு அரைக்குள்ள லட்டு சாப்பிட்டது மாதிரி இருக்கும் இந்த குர்ஆன் வார்த்தைகள். இதை லேசா போக முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாங் சொல்ற வரையும் சொல்லி இருக்காரு 4:20 பொக்கு பொக்குன்னு முழிக்கிறாரு ஆசிகாஜார். இவரை ஏட்டா கூட்டிட்டு வந்தோம் தெரியாதனமா பேச. மற்ற அஜர்குமார்லாம் 20 நிமிஷம் பேசணுமான்னு குறிப்போட வந்திருப்பாங்க. நான் குறிப்போடலாம் வரல, உங்கள் முகங்கள் தான் எனக்கு குறிப்பு. உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேன், அவன் தருவான், அதுதான் குறிப்பு. இங்க ஒண்ணும் இல்லை. அப்ப இது இன்ஷா அல்லாஹ் இப்ப 4:30 மணி வரையும் 4:20 போவோம். இன்னொரு நாளைக்கு என்ன செய்வோம், ஒரு நாள் வந்து முழுசா உட்காந்து பேசுவோம். அல்லாஹ் சொல்றான் வபில் வாலிதைனி இஹ்சான். சார் இந்த ஆயத்துக்கு நான் விளக்கம் தேடினேன். உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இது வந்து தமிழ் அர்த்தம் அகராதியில. ஆனா இந்த வார்த்தைக்கு இந்த குர்ஆன் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? பா என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் பில் வாலிதைனி அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கம் பக்கமா எழுதுறாங்க குர்ஆன்ல. அப்படி என்ன எழுதுறாங்க? அந்த தஃப்சீரை படிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம். நான் அல்லாஹ் சொல்றான் உங்க பெத்தவங்களோட இப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா? உங்கள் தாய்க்கு முட்டு வலிக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் வயசான காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் மூட்டு வலிக்குது இல்ல சார்? துபாயில அல்லது கோயம்புத்தூர்ல அல்லது அங்க இருக்கான். அம்மா சொல்லுது எத்தா எனக்கு கால் வலிக்குதுன்னு. அம்மா நான் இந்த தைலம் வாங்கி அனுப்பி விடுறேன் தேய்ச்சிக்க அப்படிங்கிறாரு மவன். சொல்றாரா இல்லையா? நீ தைலம் வாங்கி அந்த தைலம் தேய்ச்ச உடனே நல்லா போயிருந்தாமா தேய்ச்சிக்கன்னு. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் பா என்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறார் உன் பெற்றோர்களுக்கு எது தேவையோ தேவையான நேரத்தில் உடன் இருந்து நீ அதை செய்து விட வேண்டும். பில்வாலிதைன் அப்படின்னு சொன்னா தைலம் வாங்கி அனுப்புறது தேவையில்லைங்குது குர்ஆன். பக்கத்துல உட்கார்ந்து முட்டு மேல காலை வச்சு எம்மா உங்களுக்கு முட்டு வலிக்குதான்னு கேட்கணுங்குது. அத்தாவினுடைய முட்டை கையில பிடிச்சு அத்தா உங்களுக்கு காலா வலிக்குதுன்னு அந்த தைலத்தை எடுத்து நீ தைலத்தை தேய்ப்பதற்கு முன்னால் உன் கையின் விரல்கள் அவர் காலின் பட்டவுள்ள நோய் போயிடும் சார். நோய் போயிடும் சார். இட் இஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். குர்ஆன் சொல்லுது பிள்ளைகளே உங்களுக்குத்தான். அம்மாவுக்கு உடம்பு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா உட்கார்ந்து நீங்கள் பிடித்து விட வேண்டுமே தவிர போன்ல அந்த டாக்டர்கிட்ட போயேன் நான் மருந்து வாங்கி அனுப்பியிருக்கேன் இதை தின்னேன் வேண்டாம். இது குர்ஆன். வபில் வாலிதைனி இஹ்சானா. சார் நான் இதை ரொம்ப லேசா அதை சொல்றேன், இது இன்னும் நீளமா பேசலாம். இதை மட்டும் இந்த வபில் வாலிதைனி இஹ்சானா ஒரு 1.25 மணி நேரம் பேசினாதான் உங்களுக்கு புரியவே செய்யும். ஓஹோ இதுதான் அத்தா அம்மாவை பத்தி குர்ஆன் சொல்லுதோன்னு. உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக ஆக வேண்டும் என்றால் நீங்க முதல்ல மனிதர்களாக ஆகணும்னா இந்த வேலையை செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அத்தா உங்க அத்தாவோட நல்லா நடந்துக்கங்கறத மட்டும் நான் விட மாட்டேங்கிறேன் அல்லாஹ். இன்னும் அதுக்குள்ள பல சட்டங்கள் இருக்கிறது, பல செய்திகள் இருக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் உங்கள் தாயின் தந்தை யாரோ ஒருவர் வயோதிக காலத்தை அடைந்து உங்களிடத்திலே இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃப். உஃப் என்ற வார்த்தையை நீ சொல்லாதே. இதுக்கு தர்ஜுமால எழுதுவாங்க சீன்னு சொல்லாதே அப்படின்னு. இந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சீன்னு சொல்லாதேன்னு இருக்கும். அப்படி அல்ல. சீன்னு சொல்றது மட்டுமல்ல, யாருமே தான் வாப்பா அம்மாவை சீன்னு சொல்ல மாட்டான், போன்னு சொல்லுவான். எதான் அந்த கடையில போய் இதை வாங்கிட்டு போ உனக்கு வேலையே இல்லம்மா சொல்லாத. குர்ஆன் சொல்லுது சொல்லாத. ஒருத்தன் சீன்னு சொல்லல போன்னு சொல்லல, ஏதோ ஒரு செய்தியை வயசான அத்தா அம்மா வெளியே கிளம்புறார். ஒருத்தர் கொஞ்சம் ஏஜிட்டு அம்மா படுத்து கிடக்கு. அந்த அம்மா சொல்லுது எத்தா வெளியவா போற, பார்த்து போடா பைக்கில் மெதுவா போ அப்படின்னு சொல்லுது. இதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு பொருத்திக்க மாட்டேங்கிறான். ஆரம்பிச்சுட்டுல நீ போகும்போது சாக்கடையில் விழுந்துட்டு தான் வருவேங்கிறான். இந்த அம்மா சொன்ன உடனே விளங்கும்ல, நீ இன்னைக்கு சொல்லிட்டல அவ்வளவுதான், போய் எங்கேயாவது கையை காலை முடிச்சுட்டு வரேன். குர்ஆன் சொல்லுகிறது அப்படி பேசக்கூடாதுன்னு. சில பேர் என்ன செய்வான், எதிர்த்தாப்புல பேச முடியாது. அத்தா அம்மா ரொம்ப கொஞ்சம் டைட்டான ஆளா இருப்பாங்க, தலையில அடிச்சுக்குவான். சாவடிக்கிறாரா சாவடிக்கிறான் அப்படின்ட்டு இப்படி போயிட்டே இருப்பான். குர்ஆன் சொல்லுது அந்த அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் தெரியாது, எனக்கு தெரியுங்குது. சாவடிக்கிறான்னு சொன்னல உன்னை அடிப்பேங்கிறான்ல, சாவ அடிப்பேன். சார் இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். உங்க அத்தா அம்மாட்ட நீங்க எப்படி நடக்கணும் குர்ஆன் சொல்லுது. சார் அன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஜுவல்லரி வச்சிருக்காரு. அவருக்கு வயசு, அவர் பையன் பேரம்பேத்திலாம் இருக்கு. அவர் வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பும் போது எப்போதும் அம்மாட்ட போய் சலாம் சொல்லிட்டு போறேன்னு சொல்றது அவருடைய வழக்கம். அம்மாவை போய் பாக்குறாரு, அம்மாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சோண்டு எச்சி ஊத்தி இருக்கு, வயசு படுத்து கிடக்கு அந்த அம்மா. அவருக்கு பேரம்பேத்தி உண்டு, அவர் வயசு.
அவர் என்ன செய்யறாரு, போறவர் தன்னுடைய புது சட்டை பேண்ட் போட்டு, ஒரு முக்கியமான தொழிலதிபர், அவர் ஒரு முக்கியமான ஆளு, வெளியே வந்து ஃபார்ச்சுனர் கார் நிக்குது. அப்பனா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கங்க, ஒரு 2 ஆடி காரு ஒரு பென்ஸ் காரும் உள்ள நிக்குது, அவ்வளவு பெரிய பணக்காரன். அந்த ஆள் என்ன செய்யறான், உடனே தான் சட்டையை இப்படி எடுத்துக்கிட்டு அம்மாவுடைய வாயில இருக்க அந்த எச்சியை தடவுறார். ஒரு பெரிய கோடீஸ்வரன் அம்மாட்ட போயிட்டு வரேன் அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு தான் சட்டையை இப்படி இழுத்துக்கிட்டு அம்மாவுடைய எச்சி, தனக்கு எச்சி வச்சிருந்த தடவும்ல, தடவுறார். உடனே அந்த அம்மா அவர் தடவை முடிச்ச உடனே சொல்லுது, இப்படிலாம் செஞ்சா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டோன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்க. அப்படி வளர்த்ததுனாலதான் தாள் இப்படி வந்து நிக்கிறான். அந்த அம்மா கேக்குது, புது சட்டையில எச்சியை தொடச்சுட்டா கடமை முடிஞ்சிடும் நினைச்சியாடா மகனே? அம்மா முடியாது, காலை பிடிக்கிறார், அம்மாவுடைய காலை முடியாதுமா, நீ தாம்மா என் சொர்க்கம், நீ தாம்மா என் நரகம், நீ சொன்னா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துல போடுவான், நீ சொன்னா அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டுருவான். அந்த சின்ன பிள்ளைய உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை நேரத்துல அம்மாவை எதிர்த்து பேசுறோம். திருக்குறான்ல அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வர்றதா பெருமானா சொல்றாங்க, தாயும் தந்தையும் ஏறெடுத்து பார்த்தால் கூட அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். கண்ணை தூக்கி பார்க்கிறாரு, இப்படி பார்க்க கூடாது. அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். என்ன விரட்டாதீர்கள்? ஒருத்தருக்கு 4-5 புள்ள, ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் இங்க அம்மா இங்க இருக்கும், 2 நாள் அங்க இருக்கும், அத்தா 2 நாள் இங்க இருக்கும். இன்னைக்கு அப்படித்தானே வச்சிருக்கான் சார். ஒரு காலத்துல 10 பிள்ளைய 2 பேர் சேர்த்து வளர்த்தாங்க சார். 10 புள்ள இருக்கும், அத்தா அம்மா மட்டும்தான், அத்தா மட்டும்தான் சம்பாதிப்பாரு. 10 புள்ள எங்க போவாங்க எல்லாம் தெரியாது, நைட்டு தான் அடப்பாங்க. நைட்ல வந்தோடனே இப்படி உள்ள தருவாங்க, 1 2 3 இல்ல 4 காணுட்டாம்பாங்க. அப்பதான் 4 தேட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு வைக்க பொருளை தூங்கிட்டு இருப்பான், அந்த வைக்கல தூக்கி போட்டு போய் இழுத்து கொண்டு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு இவங்க வர்ற பாடு இருக்க, அத்தாவும் தூங்குறது இல்லை, அம்மா ஒரு புள்ளதான் இருக்கும், 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஆனா எவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த பிள்ளைய அப்படித்தான் வளர்த்த இல்ல இல்லையே, அந்த பிள்ளைய அப்படிதான். சரி 4 புள்ள இருக்கு, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு நாள், 2 பிள்ளைகிட்ட ஒரு நாள் மாறி மாறி அம்மா இருக்கு. 2வது நாள் வந்து அம்மா கடைசி பிள்ளைகிட்ட போகணும். அந்த அண்ணன் சொல்றாரு, அம்மா இன்னைக்கு தம்பி வீட்டுக்கு போறியான்னு கேட்டின்னு அல்லாஹ் சொல்றான், நீ குற்றவாளி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அம்மாவையும் அத்தாவையும் பார்த்து தம்பி வீட்டுக்கு போன்னு கூட சொல்லக்கூடாது, நீ விரட்டினா என்று அர்த்தம் குர்ஆன். அடே உன் இஷ்டத்துக்கு உங்க அத்தா மாட்ட நீ பேசக்கூடாதுன்னு குர்ஆன். நான் எப்படி சொல்றனோ, உன் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மரியாதை உண்டு, இந்த வார்த்தை தான் பேசணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் நடக்கணும். சார் இப்படிலாம் நடந்தா நீ செல்வந்தனாக இந்த உலகத்தில் வாழ்வாய். 1 ரூபாய் இல்லைனாலும் கோடீஸ்வர் வாழ்க்கை உனக்கு தருவேன். உன் சிறிய வீடு உனக்கு பெரிய வீடாகும். உன் வீட்டில் நோய்கள் அண்டாது. நீ என்ன நினைச்சி அந்த நேரத்துல காசு உன் கையில கொட்டுமுடா, குர்ஆன் சொல்லுகிறது. நீ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன் தாயிட்ட நீ ஒரு மாதிரி பேசினா நீ வாழ முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. சார் நமக்கு மனித வாழ்வு வேண்டுமா, மிருக வாழ்க்கை வேண்டுமா? நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை இல்லாமல் போகுமே. சொல்லிட்டு எல்லாம் சொன்னான், வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, உங்கள் தாய் தந்தையரிடத்திலே நீங்கள் மிக மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். சும்மலாம் பேசக்கூடாது, ரொம்ப கண்ணியமான வார்த்தை, அழகான வார்த்தை, எதை சொல்லணுமோ அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், பேசணும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஃபிது லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அப்படி உங்கள் தாய் தந்தையரிடத்தில் நீங்கள் நடந்து கொள்வது யாருக்கோ பயந்துகிட்டுலாம் நடக்க கூடாது, உண்மையிலே அன்பு இருக்கு. சில பேர் விருந்தாளி வந்த உடனே ஒரு மாதிரி நடப்பான், போன உடனே சில பேர் ஒரு மாதிரி நடப்பான். விருந்தாளி வந்த உடனே என்னங்கத்தான் என்னங்கம்மா அப்படின்ட்டு இருப்பான். போன உடனே இறக்கிய ஏன் இருக்க நீ அப்படிமா. அல்லாஹ் சொல்றான், நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன், நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன். நீ அவர்களிடத்திலே நடப்பதே அன்பா நடக்க வேண்டும், இங்கிருந்து வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஈன்றெடுத்தவர்கள் என் தாயும் தந்தையும், அல்லாஹ் இவர்களின் வழியாகத்தான் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கறத நீ என்ன செய்யணும், ஏத்து. நாள் 20 காக்காங்க, நாள் 20.
அல்ஹம்துலில்லாஹ். அந்த பள்ளப்பட்டியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் கோச்சிக்க வேண்டாம். அந்த மனுஷனாகிறதுக்கு 5 செய்தி என்ன, 6 செய்தி எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்ஷால்லாம் முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம். ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் டைம் வச்சு நான் ஒரு நாளைக்கு வர்றேன். ஊருக்கு திரும்ப வந்து ஒரு நாளைக்கு நல்லா எல்லாத்தையும் இன்னும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வாழ்க்கை எனக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு நிகழ்ச்சியை போடுவோம். ஆட்சியார் சொல்றாரு, விவரமான ஆளா இருப்பார் போலுங்க, உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட்டை போடுறான் பாருன்னு. நீங்க கூப்பிடுங்க, நான் வர்றேன். சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. நான் வந்து ஏதோ அந்த போற போக்கில் என்ன பயானு கூப்பிட்டேன், அப்படிலாம் வரல சார். ஒரு தடவை நீ கேட்ட உடனே நாளைக்கு காலையில மாறணும்ல, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களையும் என்னையும் பொருந்திக்கணும்ல, அதுக்காக வேண்டிதான் வந்தன ஒழிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கேட்ட செய்திகளே ஒரு பாதி மாற்றமும் ஒரு எண்ணமும் கொண்டு வந்திருக்கோம். இன்ஷால்லாஹ் விரிவா பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு ஆசிகாஜியாருன்னே சொல்ல, அசருக்கு அப்புறம் பேசுவோமே, மகரிப்புக்கு அப்புறம் அதுவும் பேசுவேன். ஆஜியார் வேற பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்க எல்லாம் பல ஊர்ல இருந்து வேலைக்கு வந்தவங்க, இந்த 2 விஷயத்தை இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க, செய்யுங்க. கூடிய விரைவில் இன்ஷால்லாஹ் ஊர்க்காரங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வரும்போது ஒரு 2 மணி நேரம் ஒரு டயத்தை கொடுத்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இன் டீட்டெயில்டா நான் வர்றேன் இன்ஷால்லா, அதுக்குன்னு வந்து பேசிட்டு போறேன். அது என்னுடைய கடமையும் கூட. இன்ஷால்லா அது வரையும் எதை கேட்டோமோ, நான் எதை சொல்லணும்னு நினைச்சனோ, என்னால சொல்ல முடியலையோ அந்த இல்மெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த ஊர் பெரிய வலியுல்லாக்கள் வாழ்ந்த ஊரு, பெரும் உலமாக்கள் வாழ்ந்த ஊரு. உங்க ஊர் சின்ன ஊரா இருந்தாலும் மனம் பெரிதாக இருக்கிற ஊர். எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும்னு நினைக்கிறிய, அதே மாதிரி நல்லடியார்கள் வாழ்ந்த ஊரு, புராதீனமான ஊர். இந்த பள்ளியும் இந்த கட்டடத்தையும் உங்களையும் பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் தாலா இந்த சந்தோஷத்தை நாளை மறுமையில் கியாமத்துல ரசூல்லாவோடும் அல்லாஹ்வினுடைய இறைநேச செல்வர்களோடும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்ப்பான். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இல்முகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு இன்ஷால்லாஹ் கூடிய விரைவில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வர்றேன். யாரும் கோச்சிக்க வேண்டாம். நேரம் சரியில்லாத அது வந்து டக்குன்னு ஒரு 2:30 மணி ஆகி போச்சு. சாப்பிட்ட இவர் கொடுத்த சாப்பாடுக்கு எனக்கு தூக்கம் வருதுங்க. இப்போ நான் காரை ஓட்டிக்கிட்டு திருச்சி வரையும் போகணும். பாதி தூங்கிட்டு தான் போவேன் பொழுது, வண்டியை ஓட்டிக்கிட்டு. பேரையும் அவருக்கு ஆசிக்கு ஊர் மக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்வான். என்னுடைய மனம் திருப்தியானதை போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரை திருப்தியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், நம்ம இதே நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம், இன்னும் விரிவா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை கூப்பிட்டு இங்கே பேச வச்சு இவ்வளவு நேரம் உங்களை கேட்க வச்சதுக்கு அல்லாஹுக்கு நன்றி சொல்லி, நான் சொல்ல வந்த விஷயத்தை அல்லாஹ் உங்கள் மனதில் ஏந்த வேண்டும் என்று சொல்லி கடைசி அந்த துவாவையும் சொல்லிடுறேன். இல்லைன்னா பொம்பளை பிள்ளை பக்கத்துல சத்தம் போடுவாங்க. அந்த ஆளுக்கு தான் வரும், நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு 100% தெரியும். நான் ஊரை விட்டு கிளம்பினோன்னு போன் அடிப்பாங்க, அதிர்த்து இந்த ஒரு துவா ஒன்று சொல்றேன், நீ சொல்லாமே போயிட்டீங்க. அதனால இப்பயே சொல்லிடுறேன். அது ஒரு துவா ரசூல்லா சொல்லி விட்டாங்க. உங்க பிள்ளைய மொபைல்ல தூக்கி போடணுமா, தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாதா, கெட்ட படத்தை பார்க்க கூடாதா, உன் பிள்ளைய மட்டும் இல்லை நீயும் பார்க்க கூடாதா, ஆம்பளையில பொம்பளையில யாரா இருந்தாலும் இது மாதிரி உண்டான இந்த எண்ணம் விலகணுமா. சின்ன துவா, அல்லாஹும் மக்ஃபிர் தம்பி. முதல் அல்லாஹும்ம அக்ஃபிர் தம்பி வத்தஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபரஜி வயஸ்ஸிர் அம்ரி. இந்த நாளையும் டைப் பண்ணி உங்க ஆஜியாருக்கு அனுப்பிடுறேன், இல்லை அசரத்மார்களுக்கு அனுப்பிடுறேன். அவங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் ஓதுனாலே உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு பெரும் மாற்றம் தெரியும். அவங்களுடைய பொட்டன்சியல், அவங்களுடைய சக்தி பூரா நல்லதுக்கு செலவாகும். இப்படி சும்மா இப்படி குனிஞ்சு உட்கார்ந்தே இந்த மொபைல்ல தடவிட்டு இருக்க நிலைமை மாறும். எல்லாம் இந்த நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் எப்படி வாழணும்னு விரும்புறானோ அப்படி வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.